Hi friends, so welcome back to Sai TNPC Academy for CTSC Diploma. So this is our part 4 video of the series previous year question paper. Subject code on the 551 Engineering Drawing and Draftsman. So this is part 4 நம்ம question number 31 to 40 பார்க்க போறோம். So இதில் question number 31 பார்த்தீங்கன்னா solids can be divided into dash main groups. ஸோ இந்த சாலிட்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ரெண்டு குரூப்பாக பிரிப்போம். ஓகேவா? ஒன்று வந்து சாலிட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், ஸோ அதர் ஒன்று வந்து பாலிஹெட்ரா. ஓகே, ஸோ ரெண்டு குரூப்பாக மீனாக பிரிக்க போகிறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2, சாலிட்ஸை ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. Okay, so question என்ன, the projection of the object on the vertical plane is called as. So usually நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை horizontal plane வச்சுக்குவோம், இதை vertical plane வச்சுக்குவோம். ஸோ நம்ம ஏதோ எந்த ஆப்ஜெக்டை இதில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அங்கே கிடைக்கிற வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வெர்டிக்கல் பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஃப்ரண்ட் வியூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃப்ரண்ட் வியூ. Question number 33. A center line coincides with a visible edge. It is drawn as a dotted line for converting a pictorial view into option C. Correct answer option C, orthographic view. Okay, orthographic view தான் இந்த மாதிரி visible edge கூட center line coincide ஆகும். So அடுத்த question 34. The visible edge and the intersection if surface are shown by object line for converting a pictorial view into, so இதுவும் அதே தான் orthographic view. So correct answer option D, orthographic. So question 35. Which projection system is finally draw straight line and small curves for minor details of the object? So இதோட ஆன்சரும் ஆப்ஷன் ஏ, ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் எல்லா இடத்துலையும். அடுத்தது, விச் ஆஃப் த சிம்பிள் ஃபார் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதை லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம சைடுக்கு வரையணும். இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். கொஸ்டின் 37. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் எந்த வியூ வந்து எப்படி இருக்குங்கிறது கொஸ்டின். ஸோ இதில் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். த வியூ ஃப்ரம் த பிலோ இஸ் பிளேஸ்டு அண்டர்நீத். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை கீழே இருந்து பார்த்தோம்னா அதை வந்து இங்கே வரைவோம், மேலே இருந்து பார்க்குறது இங்கே வரைவோம், இது சைடு வியூ. ஓகே, ஸோ கீழே இருந்து பார்க்குறத கீழே வரைஞ்சா அது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதே ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ த வியூ ஃப்ரம் த ரியர் இஸ் பிளேஸ்டு ஆன் த லெஃப்ட் ஆர் right as may be convenient. இதுதான் first angle projection, side view. So correct answer option B. Question 39. Which of the method the graphic view from below is placed above? இதுதான் இப்போ நம்ம ஆப்போசிட்டா பார்த்தது. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல வியூ ஃப்ரம் த பிலோ வந்து கீழே வச்சோம், வியூ ஃப்ரம் த பிலோ அபவ் வச்சா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆப்ஷன் சி, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் கேன் பி அப்டைன்டு பை? ஸோ நமக்கு மொத்தம் 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, 2 மெத்தட்ல நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வியூஸை அப்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதோட கொஸ்டின் 40 கம்ப்ளீட்டட். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பழைய 3 வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 5th பார்ட் கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.